வாழ்க்கைங்கிறது ஒரு விசித்திரமான ஓட்டம். காலையில கண்ணு முழிச்சதுலேருந்து ராத்திரி படுக்க போற வரைக்கும் நாம ஒவ்வொருத்தரும் ஒரு போர்க்களத்துல தான் நின்றுகிட்டு இருக்கோம். ஆனா அந்த போர் வெளியில நடக்கிறதில்ல, நமக்கும் நம்ம மனசுக்கும் நடுவுல நடக்கிற ஒரு பெரிய யுத்தம். இந்த நிமிஷம் நீங்க எதை யோசிச்சுக்கிட்டு இருந்தாலும் உங்க மனசுக்குள்ள ஒரு சின்ன குழப்பமோ இல்ல ஒரு பெரிய பாரமோ கண்டிப்பா இருக்கும். அந்த பாரம்தான் மனுஷனை அடுத்த அடி எடுத்து வைக்க விடாம தடுத்து நிறுத்துது. உலகத்திலேயே ரொம்ப கஷ்டமான விஷயம் எது தெரியுமா? நம்மளோட சொந்த பந்தங்களை, நம்ம கூடவே இருந்தவங்களை, நம்மளை வளர்த்தவங்களை எதிர்த்து நிற்க வேண்டிய சூழல் வரும்போது உண்டாகிற அந்த தயக்கம்தான். அந்த தயக்கம் வரும்போது எவ்வளவு பெரிய வீரனா இருந்தாலும் சரி, அவன் கை தானாவே நடுங்கும், கையில் இருக்கிற ஆயுதம் நழுவும், கண்ணுல கண்ணீர் முட்டும். இதையெல்லாம் பத்தி யோசிக்கும்போது தான் அன்னைக்கு குருக்ஷேத்திரத்துல அர்ஜுனன் பட்ட அந்த தவிப்பு இன்னைக்கு நம்ம ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையிலையும் ஏதோ ஒரு ரூபத்துல நடந்துகிட்டே இருக்குன்னு புரியுது. அர்ஜுன விஷாத யோகம், இந்த வார்த்தையை கேட்டாலே பல பேருக்கு இது ஏதோ சாமி கும்பிடுற விஷயம்னு தோணும். ஆனா நிஜத்துல இது ஒரு மனுஷனோட உச்சக்கட்ட மன போராட்டம். விஷாதம் அப்படின்னா துக்கம்னு ஒரு அர்த்தம் இருக்கு. ஆனா அது வெறும் கவலை மட்டும் இல்லை, அது ஒரு விதமான இருட்டு. ஒரு மனுஷன் தான் செய்ய வேண்டிய கடமை எதுன்னு தெரியாம, தான் முன்னாடி இருக்கிற உண்மையை ஏத்துக்க முடியாம மனசு உடைஞ்சு போய் நிக்கிற அந்த நிலை தான் விஷாதம். யோசிச்சு பாருங்க, ஒரு பக்கம் நியாயம், இன்னொரு பக்கம் சொந்த பந்தம், இது ரெண்டுக்கும் நடுவுல சிக்கிக்கிட்டு தவிக்கிற ஒரு மனசு இருக்கே, அது நரகத்தை விட கொடுமையானது. அன்னைக்கு அந்த போர்க்களத்துல ரெண்டு பக்கமும் சேனைகள் அணிவகுத்து நிக்குது. சங்கு சத்தம் காதை பிளக்குது. குதிரைகளோட கணைப்பும் யானைகளோட பிளிரலும் அந்த இடத்தையே அதிர வைக்குது. ஆனா இவ்வளவு சத்தத்துக்கும் நடுவுலையும் அர்ஜுனனோட மனசுக்குள்ள ஒரு பெரிய மயான அமைதி நிலவுது. அந்த அமைதி தான் அவனை கேள்வி கேட்க வைக்குது. திருதராஷ்டிரர் கேட்கிற அந்த முதல் கேள்வியிலிருந்தே இந்த கதை ஆரம்பிக்குது. சஞ்சயா, தர்மபூமியான அந்த குருக்ஷேத்திரத்துல என்னோட பசங்களும் பாண்டுவோட பசங்களும் போரிடணும்னு ஒன்னா கூடியிருக்காங்களே, அங்க என்ன நடக்குது? இது வெறும் கேள்வி இல்லை, இது ஒரு தகப்பனோட பயம். தான் பசங்க தப்பு பண்ணிட்டாங்கன்னு தெரிஞ்சும் அவங்க ஜெயிப்பாங்களா மாட்டாங்களான்னு துடிக்கிற ஒரு சுயநலமான மனசோட வெளிப்பாடு. சஞ்சயனுக்கு ஒரு வரம் இருந்துச்சு, தூரத்துல நடக்கிறத அப்படியே பார்க்கிற திவ்ய சக்ஷுங்கிற ஞானக்கண். அந்த கண்ணு மூலமா அவன் பார்க்கிற முதல் காட்சி துரியோதனன் பதட்டமா இருக்கிறது தான். எவன் ஒருத்த மனசுல பாவம் இருக்கோ அவனுக்கு பயம் கூடவே வரும். துரியோதனன் தன்னோட குருவான துரோணர்கிட்ட போய் பாண்டவர்களோட படைய பத்தி பேசி தன்னோட பலத்தை பத்தி தானே சமாதானம் சொல்லிக்கிறான். இதுதான் மனுஷ இயல்பு. பயம் வரும்போது நாம அதிகமா பேசுவோம், மற்றவங்களை விட நாம தான் பெருசுன்னு நமக்கு நாமளே பொய் சொல்லிக்க ஆரம்பிப்போம். அப்பதான் அந்த பெரிய சத்தங்கள் கேக்குது. பீஷ்மர் தன்னோட சங்க பெருசா முழங்குறாரு. அதை தொடர்ந்து கௌரவ படையில் இருக்கிற எல்லாரும் சங்கு ஊதுறாங்க. அந்த சத்தம் வானத்தையும் பூமியையும் அதிர வைக்குது. ஆனா அதுக்கு பதிலா பாண்டவர்கள் தரப்பிலிருந்து கிருஷ்ணரும் அர்ஜுனனும் தங்களோட சங்குகளை ஊதும்போது அந்த சத்தம் கௌரவர்களோட இதயத்தையே நடுக்க வைக்குதுன்னு சஞ்சயன் சொல்றான். ஏன்னா அங்க இருக்கிறது வெறும் படைபலம் மட்டும் இல்ல, அங்க தர்மம் இருக்கு. கிருஷ்ணர் இருக்கிற இடத்துல வெற்றி இருக்குங்கிறது அவங்களுக்கு தெரியும். ஆனாலும் அர்ஜுனன் மனசுக்குள்ள ஒரு சின்ன பொறி கிளம்புது. கிருஷ்ணா, இந்த ரெண்டு படைகளுக்கும் நடுவுல என்னோட தேரை நிறுத்து, நான் யாரோடெல்லாம் போர் புரியணும்னு பார்க்கணும்னு சொல்றான். இதுதான் அந்த திருப்புமுனை. தன்னோட எதிரிகளை பார்க்க போன அர்ஜுனன் அங்க பார்த்தது எதிரிகளை இல்ல, தன்னோட தாத்தாவை, தன்னோட குருவை, தன்னோட அண்ணன் தம்பிகளை. அவங்கள பார்த்த உடனே அர்ஜுனனோட உடம்பு நடுங்க ஆரம்பிக்குது, வாய் உலர்ந்து போகுது, கையில இருந்த காண்டீபம் நழுவுது. கிருஷ்ணா, இவங்களை கொன்னுட்டு எனக்கு என்ன கிடைக்க போகுது? இந்த ராஜ்யமா இல்ல இந்த சுகமா? இவங்களே இல்லாம இதெல்லாம் யாருக்காக? அர்ஜுனன் கேட்கிற இந்த கேள்வி நியாயமாத்தான் தோணும். ஆனா இந்த இடத்துல தான் நாம ஒன்னு புரிஞ்சுக்கணும். அர்ஜுனன் பேசுறது தர்மம் கிடையாது, அது அவனோட பலவீனம். பற்றுங்கிற அந்த ஒண்ணு தான் அவனை கட்டி போடுது. ஏன் சொந்தக்காரங்கிற அந்த உணர்வு வரும்போது அவன் செய்ய வேண்டிய கடமை அவனுக்கு பெருசா தெரியல. இதுதான் நம்ம வாழ்க்கையிலையும் நடக்குது. ஒரு கஷ்டமான முடிவெடுக்க வேண்டிய நேரத்துல நாம நம்மளோட பலவீனத்தை அன்புன்னு தப்பா நினைச்சுப்போம். அர்ஜுனன் அங்க அழறது வீரமா இல்லையான்னு கேட்கறத விட அவன் ஒரு சராசரி மனுஷனா மாறி போனதுதான் ஆச்சரியம். இந்த முதல் அத்தியாயம் முழுக்க அர்ஜுனனோட குழப்பம்தான் விவரிக்கப்படுது. அவன் அடுக்கடுக்கா காரணங்களை சொல்றான். குலம் அழிஞ்சு போகும், தர்மம் கெட்டு போகும், பெண்கள் நிலைமை மோசமாகும்னு தத்துவமா பேசுறான். ஆனா கிருஷ்ணர் ஒண்ணுமே பேசாம அமைதியா கேட்டுக்கிட்டே இருக்காரு. ஏன்னா
ஒருத்தன் தான் மனசுல இருக்கிற குப்பையை எல்லாம் கொட்டி தீர்க்கிற வரைக்கும் அவனுக்கு உண்மையை சொன்னா புரியாது. அர்ஜுனன் 47 ஸ்லோகங்கள் வரைக்கும் புலம்பிக்கிட்டே இருக்கான். கடைசியா 47வது ஸ்லோகத்துல சஞ்சயன் சொல்றான், இப்படி பேசிட்டு அர்ஜுனன் தன்னோட அம்பையும் வில்லையும் கீழே போட்டுட்டு தேரோட உட்கார்ந்துட்டான்னு. ஒரு மாவீரன், உலகமே வியந்து பார்க்கிற ஒரு வில்லாளி போர்க்களத்துல உட்கார்ந்து அழறதுங்கிறது எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க. ஆனா இதுதான் நிஜமான ஆன்மீக தேடலோட ஆரம்பம். ஒரு மனுஷன் தான் ஒண்ணுமே இல்லைன்னு எப்ப உணர்றானோ அப்பதான் அவனுக்கு புத்திமதி சொல்ல முடியும். அர்ஜுனன் உட்கார்ந்து அழுத அந்த இடம்தான் பகவத்கீதைங்கிற அந்த பேரொளி பிறக்கிறதுக்கான ஒரு கருவறை. மனசு உடையாம ஞானம் பிறக்காது. அந்த உடைதல் தான் விஷாத யோகம். அந்த போர்க்களத்தோட சூழலை கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. தூரத்தில் இருக்கிற திருதராஷ்டிரருக்கு எதுவுமே தெரியாது, ஆனா எல்லாமே தெரியணும்னு துடிக்கிறாரு. அவர் கண்ணு தெரியாதவர் மட்டும் இல்ல, தான் மேல இருக்கிற பற்றால மனக்கண்ணும் தெரியாதவரா இருக்காரு. சஞ்சயன் அவருக்கு ஒவ்வொன்னா விவரிக்கும் போது துரியோதனனோட அந்த பதட்டத்தை ரொம்ப அழகா சொல்றான். துரியோதனன் ஏன் துரோணாச்சாரியார் கிட்ட போறான்? ஏன்னா அவனுக்கு தன்னோட மேல நம்பிக்கை இல்லை. பாண்டவர்களோட படையில இருக்கிற பீமன், அர்ஜுனன், யுயுதானன், விராடன், துர்பதன்னு ஒவ்வொரு பேரையும் அவன் சொல்லும்போது அவனோட குரல்ல ஒரு நடுக்கம் இருக்கு. ஐயாவே பாருங்க, பாண்டவர்களோட படை எவ்வளவு பெருசா இருக்குன்னு அவன் சொல்றது அவன் பயப்படுறாங்கிறத தெளிவா காட்டுது. நம்ம வாழ்க்கையிலும் அப்படிதான். நாம தப்பு பண்ணும்போது நம்மளோட எதிரிய நாம ரொம்ப பெருசா நினைச்சு பயப்படுவோம். நம்ம கிட்ட இருக்கிற பலத்தை விட அவங்க கிட்ட இருக்கிற பலம் தான் நம்ம கண்ணுக்கு தெரியும். துரியோதனன் வரிசையா அவனோட படையில இருக்கிற வீரர்களை பத்தி பேசுறான். பீஷ்மர், கர்ணன், கிருபர், அஸ்வத்தாமன்னு பெரிய பெரிய ஆளுங்க இருக்காங்க. ஆனா அவன் என்ன சொல்றான்னா, பீஷ்மரால பாதுகாக்கப்படுற நம்ம படை அளவிட முடியாதது, ஆனா பீமனால பாதுகாக்கப்படுற அவங்க படை சுலபமா ஜெயிக்கக்கூடியதுன்னு தம்பட்ட அடிச்சுக்கிறான். இதுதான் ஆணவம். பயத்தோட இன்னொரு பக்கம்தான் இந்த அதீத தன்னம்பிக்கை மாதிரி தெரிகிற கௌரவம். அவன் எல்லார்கிட்டையும் சொல்றான், எல்லாரும் பீஷ்மரை மட்டும் கவனிங்க, அவரை பாதுகாத்தா போதும்னு. ஏன்னா பீஷ்மர் தான் கௌரவர்களோட மிகப்பெரிய தூண். அந்த தூண் விழுந்துட்டா அந்த படையும் விழுந்துரும்னு அவனுக்கு நல்லாவே தெரியும். ஆனா அவன் ஒண்ணு மறந்துட்டான், அர்ஜுனனோட தேரோட்டியா இருக்கிறது யாருன்னு. படை பலம் முக்கியம் இல்ல, படைக்கு முன்னாடி நின்னு வழி நடத்துற அந்த புத்தி தான் முக்கியம். கௌரவர்கள் தரப்புல சங்குகள் முழங்குது, அது ஒரு எச்சரிக்கை மணி மாதிரி இருக்கு. ஆனா அந்த சத்தத்தை விட கிருஷ்ணரோட பாஞ்சஜன்யம் சங்கோட சத்தம் வித்தியாசமானது. அது தர்மத்தோட குரல். அர்ஜுனன் தேவதத்தம்னு ஒரு சங்கையும் பீமன் பவுண்ட்ரம்ங்கிற பெரிய சங்கையும் ஊதுறாங்க. இந்த இடத்துல சஞ்சயன் ஒரு வார்த்தையை சொல்றான், அந்த சத்தம் கௌரவர்களோட இதயத்தை பிளந்ததுன்னு. ஏன்னா அநீதி செய்யறவன் மனசு எப்பவுமே பலவீனமானது. ஒரு சின்ன சத்தம் கூட அவனை உருக்குலைய வைக்கும். அர்ஜுனன் தேரை முன்னாடி கொண்டு வர சொன்ன உடனே கிருஷ்ணர் என்ன பண்றாருன்னா, பீஷ்மர், துரோணர் இவங்களுக்கு நேர் முன்னாடி தேரை கொண்டு போய் நிறுத்துறாரு. நிறுத்திட்டு, அர்ஜுனா இங்கே கூடியிருக்கிற குருக்களை பாருன்னு ஒரே ஒரு வார்த்தை தான் சொல்றாரு. இதுல கிருஷ்ணரோட ஒரு சின்ன புன்னகை மறைஞ்சிருக்கு. ஏன்னா அர்ஜுனனுக்கு யார் மேல அதிக பாசம் இருக்குமோ அவங்கள முன்னாடி காமிச்சுதான் அவனோட மனசை சோதிக்கிறாரு கிருஷ்ணர். அர்ஜுனன் பாக்குறான், அங்க அவரோட தாத்தா பீஷ்மர் நிக்கிறாரு, வித்தையை சொல்லி கொடுத்து துரோணர் நிக்கிறாரு. ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க, நீங்க யார தெய்வமா நினைக்கிறீங்களோ அவங்க உங்களுக்கு எதிரா நிக்கிறாங்க. உங்களுக்கு துரோகம் பண்ணவங்களுக்காக அவங்க சப்போர்ட் பண்ணி நிக்கிறாங்க. அந்த நேரத்துல அர்ஜுனனுக்குள்ள ஒரு பெரிய தர்ம சங்கடம் வருது. இவங்களை நான் எப்படி அம்பால் அடிப்பேன்? இவங்களோட உடம்புல இருந்து வர்ற ரத்தத்துல நான் எப்படி அரியணைய நினைப்பேன்? இது ஒரு மனிதநேயம் மிக்க கேள்விதான். ஆனா அந்த போர் ஏன் நடக்குதுங்கிறதையே அவன் அந்த நிமிஷம் மறந்துட்டான். அநியாயத்தை எதிர்த்து போராடுறது தான் ஒரு வீரனோட வேலை. ஆனா அந்த வீரனுக்குள்ள இருக்கிற அந்த குடும்ப பாசம் அவனோட கடமையை மறக்கடிக்குது. இதுதான் அர்ஜுன விஷாதத்தோட முக்கியமான புள்ளி. அர்ஜுனன் கையில இருக்கிற அம்பு இப்ப அவனோட மனசை நோக்கி திரும்புது. அவனோட கைகள் நடுங்குது, சரீரம் முழுக்க வேர்க்குது. அவன் கிருஷ்ணர்கிட்ட சொல்றான், கிருஷ்ணா எனக்கு எந்த வெற்றியும் வேணாம். இந்த உலகத்துல இருக்கிற 3 உலகத்தோட ஆட்சியே கிடைச்சாலும் எனக்கு இது வேணாம். என் சொந்தக்காரங்களை கொன்னுகிட்டு நான் சந்தோஷமா இருப்பேன்னு நினைக்கிறியா? அர்ஜுனன் இங்க ஒரு சாதாரண மனுஷனா பேசுறான். நாமளும் கஷ்டம் வரும்போது அப்படிதானே, எனக்கு எதுவும் வேணாம் சாமி, நான் இங்கேயே போயிடுறேன், என்ன ஆள விடுங்கன்னு சொல்றது எவ்வளவு ஈஸி. ஆனா ஒரு பிரச்சனையை விட்டு ஓடுறது தீர்வு இல்லைன்னு அவனுக்கு தெரியல. அவன் அடுக்கடுக்கா காரணமா சொல்லிக்கிட்டே போறான். நம்ம குலத்துல இருக்கிற பெரியவங்க செத்துட்டா இளையவங்களுக்கு தர்மம் சொல்லி கொடுக்க ஆள் இருக்காது. அப்ப குலம் சீரழியோ, அதுக்கப்புறம் நரகத்துக்கு தான் போகணும்னு ஏதோ பெரிய ஞானி மாதிரி பேசுறான். ஆனா கிருஷ்ணர் இதெல்லாம் கேட்டுட்டு சும்மா நிக்கிறாரு. அந்த மௌனம் தான் கீதையோட முதல் பாடம். நாம ஒரு குழப்பத்துல இருக்கும்போது மத்தவங்க கிட்ட இருந்து அறிவுரையை எதிர்பார்க்கிறோம். ஆனா அர்ஜுனன் கிருஷ்ணர் கிட்ட அறிவுரை கேட்கல. தாம் பண்றதுதான் சரின்னு நியாயம் பேசி கிருஷ்ணரை சம்மதிக்க வைக்க பாக்குறான். அவன் சொல்ற ஒவ்வொரு காரணமும் வெளியில இருந்து பார்க்கும்போது ரொம்ப ஒழுக்கமான காரணங்களா தெரியும். கொலை பண்ணாதேன்னு சொல்றது நல்லது தானே,
ஆனா அந்த இடத்துல கொலைங்கிறது ஒரு கடமை. ஒரு அறுவை சிகிச்சை பண்ற டாக்டர் அந்த நோயாளிக்கு வலிக்கும்னு பயந்து கத்திய வைக்காம விட்டா அந்த உயிருக்கே ஆபத்து. அன்னைக்கு பாரதத்துல துரியோதனன்கிறது ஒரு பெரிய புற்றுநோய் மாதிரி. அந்த நோயை அறுத்தெடுக்க வேண்டிய பொறுப்பு அர்ஜுனன் கிட்ட இருக்கு. ஆனா அர்ஜுனன் நோயாளியனோட உறவுக்காரர், அவருக்கு வலிக்க கூடாதுன்னு அழறான். இந்த இடத்துல தான் அர்ஜுனன் ஒரு மாவீரன்ல இருந்து ஒரு பயந்தாங்கொள்ளியா மாறுறான். அவனோட அந்த மனநிலை தான் விஷாத யோகத்தோட அடிப்படை. ஒரு மனுஷன் எப்போ தன்னோட கடமையை விட பற்றுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறானோ அப்ப அவன் விஷாதத்துல சிக்கிறான். அந்த சிக்கல் தான் இன்னைக்கு நம்ம எல்லார் வாழ்க்கையிலையும் பல வடிவுல வந்துகிட்டு இருக்கு. அர்ஜுனன் அந்த தேர் தட்டுல அப்படியே சரிஞ்சு உட்கார்ந்துட்டான். யோசிச்சு பாருங்க, உலகத்தையே நடுங்க வச்ச ஒரு வில்லாளி இன்னைக்கு தன் தேரோட்டி முன்னாடி கைகளை பிசைஞ்சுக்கிட்டு நிக்கிறான். அவனோட அந்த பேச்சுல ஒரு பக்கம் தர்மம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் அவனோட பயம் தெளிவா தெரியுது. கிருஷ்ணா, இவங்களை கொன்னதுக்கு அப்புறம் கிடைக்கிற அந்த அரியணை எனக்கு ஒரு சுமைதான். இதை பார்க்கறப்போ எனக்கு எதுவுமே தேவையில்லைன்னு தோணுது அப்படின்னு சொல்றான். இதுல ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, அர்ஜுனன் கிருஷ்ணரை தன்னோட ஒரு சகாவா, தோழனா மட்டும்தான் இப்போதைக்கு பார்க்கறான். அவருக்கு தெய்வீகமான சக்தி இருக்குன்னு அவனுக்கு தெரியும்னாலும் அந்த நேரத்துல அவனுக்கு தேவைப்படுறது ஒரு ஆறுதல். ஆனா கிருஷ்ணர் அங்கே ஆறுதல் சொல்ல வரல, அவர் உண்மையை சொல்ல வந்திருக்காரு. ஆறுதல்ங்கிறது தற்காலிகமானது, ஆனா அறிவுங்கிறது நிரந்தரமானது. அர்ஜுனன் முன்னாடி நிக்கிற அந்த சேனைகளை பார்க்கும்போது அவனுக்கு தன்னோட சின்ன வயசு நினைவுகள் எல்லாம் வந்திருக்கும். பீஷ்மர் மடியில விளையாடுனது, துரோணர் கிட்ட வில்வித்தை கத்துக்கிட்டது, இதெல்லாம் அவனோட கண்ணு முன்னாடி நிழலாடுது. ஒரு மனுஷனுக்கு அவனோட கடந்த காலம்தான் மிகப்பெரிய எதிரி. நாம எப்பவுமே எதிர்காலத்தை நினைச்சு பயப்படுறதை விட கடந்த காலத்துல நம்ம மேல அன்பு செலுத்தினவங்களுக்காக இப்ப எடுக்க வேண்டிய முடிவுகளை தள்ளி போடுறது தான் அதிகம். அர்ஜுனன் சொல்லும்போது, குலத்தையே அழிச்சிட்டா பிண்டம் போட ஆள் இருக்காது, பித்ருக்கள் எல்லாம் நரகத்துல விழுந்துருவாங்கன்னு சொல்றான். அந்த காலத்துல இருந்த சாஸ்திர முறைகளை வச்சு அவன் கிருஷ்ணர் கிட்ட வாதாடுறான். ஆனா இதுக்குள்ள மறைஞ்சிருக்கிற ரகசியம் என்னன்னா, அவனால அந்த இழப்பை தாங்க முடியல. இழப்பை தாங்க முடியாத மனசுதான் ஆன்மீகத்தோட முதல் படி. இங்கே நாம கவனிக்க வேண்டிய இன்னொரு கேரக்டர் சஞ்சயன். சஞ்சயன் யாரு? அவன் ஒரு தேரோட்டி தான், ஆனா அவனுக்குள்ள ஒரு பெரிய ஞானி இருக்கான். வேதாந்தங்களை படிச்சவன். அவனுக்கு வியாசர் கொடுத்த அந்த திவ்ய கண் மூலமா அந்த போர்க்களத்துல என்ன நடக்குதுன்னு மட்டும் தெரியல, அங்க இருக்கிறவங்களோட மனசுக்குள்ள என்ன ஓடுதுன்னு அவனுக்கு புரியுது. சஞ்சயன் திருத்தராஷ்டிரர் கிட்ட இதை சொல்லும்போது ரொம்ப நடுநிலையா சொல்றான். அவன் திருத்தராஷ்டிரரை திருப்திப்படுத்தணும்னு நினைக்கல. உங்க மகன்கள் செஞ்ச அநீதியால இன்னைக்கு இவ்வளவு பெரிய விபரீதம் நடக்க போகுதுங்கிறத மறைமுகமா சொல்றான். திருத்தராஷ்டிரர் மனசுல தாம் பசங்க மேல இருக்கிற பாசம் அர்ஜுனன் மனசுல இருக்கிற பாசத்தை விட ரொம்ப மோசமானது. ஏன்னா அர்ஜுனன் பாசம் அவனை போரிட விடாம தடுக்குது, ஆனா திருத்தராஷ்டிரரோட பாசம் அநியாயத்துக்கு துணை போகுது. இது ரெண்டுமே தப்புதான். அர்ஜுனன் தன் வில்ல கீழே போடும்போது அந்த தேரோட உச்சியில ஒருத்தர் இருக்காரு, அவர்தான் அனுமன். அர்ஜுனனோட கொடியில வீற்று இருக்காரு. அனுமன் ஒரு மிகப்பெரிய பக்தன், மகா பலசாலி. அவர் அங்க அமைதியா உட்கார்ந்து இதையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காரு. ஒரு பக்தன் எப்பவுமே அமைதியா இருப்பான், ஏன்னா பகவான் எப்ப பேசணுமோ அப்ப பேசுவாருன்னு அவனுக்கு தெரியும். அதே மாதிரி பர்பரீகன்கிற பீமனோட பேரன் ஒரு குன்றின் மேலே இருந்து முழு போரையும் பார்க்கறான். அவனோட பார்வையில இந்த போரே ஒரு சின்ன விளையாட்டு மாதிரி தான், ஆனா அங்க கலங்கி நிக்கிற அர்ஜுனனுக்கு தான் தெரியும் அதோட வலி என்னன்னு. ஒரு பிரச்சனைக்கு வெளியில இருக்கிறவங்களுக்கு அது ஒரு தகவலா தெரியும், ஆனா அந்த பிரச்சனைக்குள்ள இருக்கிறவனுக்கு அது ஒரு பெரிய போராட்டமா இருக்கும். அர்ஜுனன் சொல்றான், கிருஷ்ணா, பாவம் தான் நமக்கு மிஞ்சம். இவங்களை கொன்னா நமக்கு என்ன கிடைக்கும்? பாவம் செஞ்சுட்டு நாம எப்படி சந்தோஷமா இருப்போம்? இந்த இடத்துல ஒரு சூட்சமம் இருக்கு. அர்ஜுனன் பாவம்னு எதை சொல்றான்? தன்னோட சொந்தங்களை அழிக்கிறத சொல்றான். ஆனா அநியாயம் செய்யும் போது அமைதியா இருக்கிறது அதை விட பெரிய பாவம்னு அவனுக்கு அந்த நிமிஷம் புரியல. துரியோதனன் திரௌபதியோட துகில உரிக்கும் போது இவங்க எல்லாம் எங்க போனாங்க? அப்போ பீஷ்மரும் துரோணரும் அமைதியா தானே இருந்தாங்க. அந்த அநீதியை தட்டி கேட்காத அவங்க இன்னைக்கு துரியோதனன் கூட சேர்ந்து நிக்கிறாங்கன்னா அவங்களும் தண்டனைக்கு உரியவங்க தான். ஆனா அர்ஜுனன் அவங்கள ஒரு ஆசிரியராகவும் தாத்தாவாகவும் மட்டும்தான் பார்க்கறான். இதுதான் அந்த மாயை. மாயைங்கிறது நம்ம கண்ணை மறைச்சு நிஜத்தை விட நிழலுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வைக்கும். இந்த முதல் அத்தியாயத்தோட கடைசியில அர்ஜுனன் அப்படியே தளர்ந்து போறான். அவனோட மனசுல இருக்கிற எல்லா பலமும் அவனை விட்டு போயிருச்சு. ஒரு மனுஷன் எப்பதான் ரொம்ப பலவீனமா இருக்கோம்னு உணர்றானோ அப்போதான் கடவுள் அவன் கூட இருக்காருன்னு அர்த்தம். அர்ஜுனன் அந்த தேரோட ஓரத்துல உட்கார்ந்து கண்ணீர் விடுற அந்த தருணம் தான் கீதை பிறக்க போற அந்த புனிதமான வினாடி. அந்த அழுகை ஒரு பலவீனம் இல்ல, அது ஒரு சரணாகதியோட ஆரம்பம். என்னால முடியல, நீயே சொல்லுன்னு அவன் சொல்லாமலே சொல்றான். அர்ஜுனன் 46 ஸ்லோகங்கள் வரைக்கும் புலம்பி முடிச்சதும் 47வது ஸ்லோகத்துல சஞ்சயன் அந்த அத்தியாயத்தை முடிக்கிறான். இதுல ஒரு அழகான அர்த்தம் இருக்கு. நாம புலம்புற வரைக்கும் கடவுள் பேச மாட்டார்.
நாம எப்போ வாயை மூடிக்கிட்டு அமைதியா சரணாகதி அடையிறோமோ அப்போதான் கடவுளோட குரல் நமக்கு கேட்கும். அடுத்த அத்தியாயத்துல கிருஷ்ணர் சிரிக்க போறாரு. அந்த சிரிப்பு அர்ஜுனனோட மொத்த வாழ்க்கையையும் மாத்தப் போகுது. அர்ஜுனன் வில்லை கீழே போட்ட அந்த வினாடி அங்க இருந்த எல்லாரும் அதிர்ச்சியாகியிருப்பாங்க. ஏன்னா உலகத்தோட தலை சிறந்த வில்லாளி போர்க்களத்துல ஆயுதத்தை கீழே போடுறதுங்கிறது ஒரு சின்ன விஷயம் இல்லை. ஒரு சின்ன கற்பனை பண்ணி பாருங்க. ஒரு கிரிக்கெட் மேட்ச்ல முக்கியமான நேரத்துல ஒரு பேட்ஸ்மேன் பேட்டை கீழே போட்டுட்டு அழ ஆரம்பிச்சா எப்படி இருக்கும்? அதே மாதிரி தான் அங்கேயும். ஆனா அர்ஜுனன் இதை ஏன் பண்றான்? அவனுக்கு உயிர் பயமா? இல்லவே இல்லை. அவன் எத்தனையோ போர்களை பார்த்தவன், தேவர்களை எதிர்த்தவன். அவனுக்கு தன்னோட சாவு பத்தி கவலை இல்லை, மற்றவங்களோட சாவு தான் அவனை பாதிக்குது. ஆனா இந்த தயக்கம் ஏன் முன்னாடியே வரல? போர் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் அவன் ஆக்ரோஷமா தானே இருந்தான். தேரை நடுவுல கொண்டு வந்து நிறுத்தின அந்த நிமிஷம்தான் அவனோட மனசு மாறுது. ஏன்னா தூரத்துல இருந்து பார்க்கறதுக்கும் நேருக்கு நேர் நின்னு பார்க்கறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. நம்ம வாழ்க்கையிலும் அப்படிதான். ஏதோ ஒரு காரியத்துல இறங்கும்போது ரொம்ப ஆர்வமா இறங்குவோம். ஆனா அதுல இருக்கிற சிக்கல்களையும் நாம யாருக்கெல்லாம் எதிரா நிக்கணும்னு புரியும் போதும் நம்ம கை நடுங்கும். அர்ஜுனன் இங்க முன்வைக்கிற வாதங்கள் எல்லாமே தனிமனித உணர்ச்சிகள் சம்பந்தப்பட்டது. அவன் சொல்றான், இந்த இரத்தக்கரை படிஞ்ச சோறு எனக்கு வேணான்னு. இது கேட்கறதுக்கு ரொம்ப உயர்வான தத்துவமா இருக்கும். ஆனா தர்மம்ங்கிறது பசியை விட பெருசு. ஒரு நாட்டுல நீதி செத்து போகும்போது அதை தட்டி கேட்க வேண்டிய ஒரு மன்னன் எனக்கு இரத்தக்கரை படிஞ்ச சோறு வேணான்னு ஒதுங்கி போறது கோழைத்தனம்னு கிருஷ்ணர் நினைக்கிறாரு. ஆனா அதை அவர் இப்பவே சொல்லல. முதல்ல அர்ஜுனன் தன் மனசுல இருக்கிற எல்லா குழப்பங்களையும் பேசி தீர்க்கட்டும்னு விடுறாரு. கௌரவர்கள் பக்கம் நிக்கிற திருதராஷ்டிரருக்கு ஒரு சந்தோஷம் வந்திருக்கும் சஞ்சயன் இதையெல்லாம் சொல்லும்போது. அப்பாடா, அர்ஜுனனே பயந்துட்டான், இனிமே என் பசங்க தான் ஜெயிப்பாங்கன்னு அவர் நினைச்சிருக்கலாம். ஆனா அவருக்கு தெரியாது, அர்ஜுனன் பயந்து நிக்கிற அவன் ஒரு பெரிய தத்துவ விசாரத்துல இருக்கான்னு. சஞ்சயன் விவரிக்கும் போது ஒவ்வொரு சின்ன அசைவையும் சொல்றான். அர்ஜுனனோட கண்கள்ல இருந்து வர்ற கண்ணீர், அவனோட தோள்பட்ட தொய்ஞ்சு போயிருக்கிறது, இதையெல்லாம் சஞ்சயன் சொல்ல சொல்ல திருதராஷ்டிரரோட பேராசை அதிகமாகுது. நாம ஒரு விஷயத்தை தப்பா புரிஞ்சுக்கிட்டா இப்படிதான் நடக்கும். மற்றவங்களோட மௌனத்தை அவங்களோட பலவீனம்னு நினைக்க கூடாது. அர்ஜுனன் அங்க பலவிதமான பாவங்களை பத்தி பேசுறான். ஆததாயிகளை கொன்னா பாவம் வரும்னு சொல்றான். ஆததாயின்னா யாரு? நெருப்பு வைக்கிறவன், விஷம் கொடுக்கிறவன், பொண்டாட்டிய தூக்குறவன், ராஜ்யத்தை பறிக்கிறவன், இப்படி அநீதி செய்யறவங்க. சாஸ்திரப்படி இவங்களை கொல்றது தப்பில்லை. ஆனா அர்ஜுனன் என்ன சொல்றான்னா, இவங்க இவ்வளவு கெட்டவங்கன்னே தெரிஞ்சாலும் இவங்களும் நம்ம உறவுக்காரங்க தானே, இவங்களை கொன்னா நமக்கும் அவங்களுக்கும் என்ன வித்தியாசம்னு கேட்கிறான். இது ஒரு மிகப்பெரிய உளவியல் சிக்கல். தப்பு செய்யறவனை தண்டிக்கிற இடத்துல இருக்கிறவன் தண்டிக்காம விட்டா அவன் செய்யற தப்பை விட இவன் செய்யற தப்பு தான் அதிகம். ஆனா அர்ஜுனன் அந்த இடத்துல ஒரு குழப்பமான அகிம்சைவாதியா மாறுறான். போர்க்களத்துல நின்னுகிட்டு தர்மம் பேசுறது ரொம்ப சுலபமான காரியம் இல்ல. ஆனா அர்ஜுனன் அதை செய்யறான். அவன் சொல்ற அந்த வர்ண சங்கரம்ங்கிற விஷயம் ரொம்ப ஆழமானது. ஒரு சமுதாயத்துல முறையான உறவுகள் இல்லாம போனா அந்த சமுதாயத்தோட கலாச்சாரம் அழிஞ்சு போகும். அங்க வர்ற சந்ததிகள் ஒழுக்கமில்லாம இருப்பாங்கன்னு அவன் பயப்படுறான். ஒரு போருங்கிறது வெறும் மனுஷங்களை மட்டும் கொல்றதில்ல, அது ஒரு கலாச்சாரத்தையே வேரோட பிடுங்கி எறிகிற விஷயம். அர்ஜுனனோட இந்த கவலை அவனோட சமூக பொறுப்பு காட்டுது. ஆனா அநியாயம் செய்யற துரியோதனன் கையில ஆட்சி போனா அப்பவும் இதே அழிவுதான் நடக்கும்னு அவன் யோசிக்க தவறிட்டான். அர்ஜுனன் தேரோட பிடிமானத்துல சாஞ்சிக்கிட்டு இருக்கிற அந்த நிலை ஒரு மனுஷன் தன் நம்பிக்கையவே இழந்து நிக்கிற நிலையை உணர்த்துது. அவங்கிட்ட அம்பு இருக்கு, வில் இருக்கு, உலகத்திலேயே மிகச்சிறந்த தேரோட்டி இருக்காரு. ஆனா அவங்கிட்ட உறுதி இல்லை. அந்த உறுதி இல்லைன்னா எதுவுமே வேலை செய்யாது. இந்த முதல் அத்தியாயம் முடியும் போது அர்ஜுனன் ஒரு பெரிய கேள்விக்குறியோட நிக்கிறான். அவனோட அந்த தவிப்பு நம்ம ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் ஏதோ ஒரு கட்டத்துல வர்றதுதான். நான் எதுக்கு இதை பண்ணணும், இதனால யாருக்கு என்ன லாபம்ங்கிற அந்த விரக்தி வரும்போதுதான் கடவுள் நமக்கு தேவையான வழியை காட்டுவாரு. அர்ஜுனன் உட்கார்ந்தது தற்செயல் இல்லை, அவன் சரணாகதி அடைய தயாராகிறாங்கிறது தான் உண்மை. சஞ்சயன் இந்த அத்தியாயத்தை முடிக்கும்போது ஒரு பெரிய மாற்றத்துக்கான விதையை போட்டுட்டு முடிக்கிறான். அர்ஜுனன் தேரின் தட்டில் அமர்ந்த அந்த தருணம் காலமே ஒரு நிமிஷம் உறைஞ்சு போன மாதிரி இருந்திருக்கும். யோசிச்சு பாருங்க, ஒரு பக்கம் பீஷ்மர் போன்ற பெரியவங்க, இன்னொரு பக்கம் துரியோதனன் மாதிரி ஆணவம் பிடிச்சவங்க. இவங்களுக்கு நடுவுல அர்ஜுனன் தளர்ந்து போய் உக்காந்துட்டான். இந்த இடத்துல நாம கவனிக்க வேண்டியது அந்த தேர். அந்த தேர் வெறும் மரம் இல்லை, அது நம்மளோட உடம்பு.
அந்த 5 குதிரைகளும் நம்மளோட 5 புலங்கள். அந்த தேரை ஓட்டுற கிருஷ்ணர் தான் நம்மளோட புத்தி அல்லது ஆத்மா. அர்ஜுனன் அந்த தேருக்குள்ள உட்கார்ந்து தவிக்கிறான்னா அவன் தன் புலன்களோட வேகத்தை கட்டுப்படுத்த முடியாம மனசோட பாரத்தால தவிக்கிறான்னு அர்த்தம். அர்ஜுனன் சொல்றான், கிருஷ்ணா, என்னோட காண்டீபம் கையை விட்டு நழுவுது, என் தோளெல்லாம் எரியுது, என்னால நிக்க கூட முடியலன்னு. இது ஒரு மனுஷன் தன் நம்பிக்கையை முழுசா இழந்து நிக்கிற உச்சகட்ட பலவீனம். இந்த உலகத்துல நாம எல்லாரும் ஏதோ ஒரு கட்டத்துல அர்ஜுனனா மாறுறோம். ஒரு வேலைக்கு போகும்போதோ இல்ல ஒரு பெரிய முடிவை எடுக்கும்போதோ நம்மால இது முடியுமா, இதனால யாருக்கும் கஷ்டம் வந்துடக்கூடாதேன்னு நாம யோசிக்கிறோம். அந்த யோசனை நல்ல விஷயம்தான். ஆனா அது நம்ம கடமையை செய்ய விடாம தடுக்குதுன்னா அது ஒரு நோய். அர்ஜுனனுக்கு வந்த நோய் தான் விஷாதம். அவன் முன்னாடி நிக்கிறவங்க எல்லாரும் ஒரு காலத்துல அவனுக்கு அன்பை கொடுத்தவங்க தான். ஆனா இன்னைக்கு அவங்க தர்மத்துக்கு எதிரா நிக்கிறாங்க. தர்மம்ங்கிறது ரொம்ப நுணுக்கமானது. என் தாத்தா எனக்கு சோறு போட்டாரு, அதனால அவர் தப்பு பண்ணாலும் நான் அவரை அடிக்க மாட்டேன்னு சொல்றது நன்றி கடன் ஆகாது. அது அநீதிக்கு துணை போறதுக்கு சமம். அர்ஜுனன் இந்த இடத்துல ஒரு சராசரி மனுஷனா தான் யோசிக்கிறான், ஒரு வீரனா இல்ல. அர்ஜுனன் தன்னோட வாதத்தை இன்னும் பலமா கிருஷ்ணர்கிட்ட வைக்கிறான். கிருஷ்ணா, ஜெயத்தையோ ராஜ்யத்தையோ சுகத்தையோ நான் விரும்பல அப்படின்னு சொல்றான். இதுல ஒரு பெரிய தத்துவம் இருக்கு. ஒரு மனுஷன் எப்போ தனக்கு எதுவும் வேணான்னு சொல்றானோ அப்போ அவன் பெரிய தியாகி மாதிரி தெரிவான். ஆனா அர்ஜுனன் இங்க தியாகத்துல இதை கேட்கல, பயத்துல கேட்கறான். கஷ்டம் வரும்போது எனக்கு எதுவும் வேணா சாமின்னு சொல்றது தியாகம் இல்ல, அது அந்த பொறுப்புல இருந்து தப்பிச்சு ஓடுற முயற்சி. ஒரு ராஜாவுக்கு ராஜ்யம் வேணான்னு சொல்றதுக்கு உரிமை இருக்கு. ஆனா ஒரு போர் வீரனுக்கு போர்க்களத்திலிருந்து ஓடுறதுக்கு உரிமை இல்லை. ஏன்னா அந்த போர் அவனோட சுயநலத்துக்காக மட்டும் இல்ல, அந்த நாட்டில் இருக்கிற அநீதியை அழிக்கிறதுக்காக நடக்குது. இந்த இடத்துல கிருஷ்ணரோட மௌனத்தை பாருங்க. அவர் அர்ஜுனனை பார்த்து சிரிக்கல, திட்டல, ஏன் அழுறேன்னு கேட்கல. அவர் ஒரு சிறந்த நண்பனா, ஒரு குருவா அர்ஜுனன் மனசுல இருக்கிற குப்பையெல்லாம் வெளியே வரட்டும்னு விடுறாரு. நாம ஒருத்தருக்கு அறிவுரை சொல்லணும்னா முதல்ல அவங்க மனசுல என்ன இருக்குன்னு முழுசா கேட்கணும். அர்ஜுனன் அடுக்கடுக்கா நியாயங்களை சொல்றான். பெண்கள் கெட்டு போவாங்க, குழந்தைங்க அனாதையாவாங்க, பித்ருக்களுக்கு தண்ணி ஊத்த ஆள் இருக்காதுன்னு அவன் சொல்லும்போது அவனோட கவலை சமூகத்தின் மேல இருக்கிற அக்கறையா தெரிஞ்சாலும் அதுல இருக்கிறது அவனோட தனிப்பட்ட பயம்தான். நான் இதையெல்லாம் பார்த்துக்கிட்டு எப்படி நிம்மதியா இருப்பேன்ங்கிற அந்த நான் தான் இங்க வில்லன். அர்ஜுனன் தன்னோட சொந்த பந்தங்களை சுஜனம்னு சொல்றான், அதாவது என்னோட ஆளுங்க. இந்த என்னோடங்கிற பற்று தான் மனுஷனை ஒரு வட்டத்துக்குள்ள சுருக்கிடுது. அந்த வட்டத்தை தாண்டி பார்த்தாதான் உண்மை புரியும். அர்ஜுனன் பார்த்தது வெறும் உடம்புகளைத்தான், கிருஷ்ணர் பார்க்க சொல்றது ஆத்மாவை. ஆனா முதல் அத்தியாயத்துல கிருஷ்ணர் இன்னும் உபதேசத்தை ஆரம்பிக்கல. அர்ஜுனன் புலம்புறத சஞ்சயன் விவரிக்கிற விதமே ஒரு காவியம் மாதிரி இருக்கும். திருதராஷ்டிரருக்கு இதை கேட்கும்போது ஒரு நிம்மதி வருது. ஆனா அவருக்கு ஒண்ணு தெரியல, பகவான் தேரோட்டியா இருக்கிற வரைக்கும் பாண்டவர்களுக்கு தோல்வியே கிடையாதுன்னு. இந்த முதல் அத்தியாயம் முடியும் போது அர்ஜுனன் ஒரு சூன்யத்துல நிக்கிறான். அந்த சூன்யம்தான் எல்லா ஞானத்துக்கும் வாசல். அர்ஜுனன் தேரின் தட்டில் அமர்ந்த அந்த தருணம் காலமே ஒரு நிமிஷம் உறைஞ்சு போன மாதிரி இருந்திருக்கும். யோசிச்சு பாருங்க, ஒரு பக்கம் பீஷ்மர் போன்ற பெரியவங்க, இன்னொரு பக்கம் துரியோதனன் மாதிரி ஆணவம் பிடிச்சவங்க. இவங்களுக்கு நடுவுல அர்ஜுனன் தளர்ந்து போய் உக்காந்துட்டான். இந்த இடத்துல நாம கவனிக்க வேண்டியது அந்த தேர். அந்த தேர் வெறும் மரம் இல்ல, அது நம்மளோட உடம்பு. அந்த 5 குதிரைகளும் நம்மளோட 5 புலங்கள். அந்த தேரை ஓட்டுற கிருஷ்ணர் தான் நம்மளோட புத்தி அல்லது ஆத்மா. அர்ஜுனன் அந்த தேருக்குள்ள உட்கார்ந்து தவிக்கிறான்னா அவன் தன் புலன்களோட வேகத்தை கட்டுப்படுத்த முடியாம மனசோட பாரத்தால தவிக்கிறான்னு அர்த்தம். அர்ஜுனன் சொல்றான், கிருஷ்ணா, என்னோட காண்டீபம் கையை விட்டு நழுவுது, என் தோளெல்லாம் எரியுது, என்னால நிக்க கூட முடியலன்னு. இது ஒரு மனுஷன் தன் நம்பிக்கையை முழுசா இழந்து நிக்கிற உச்சகட்ட பலவீனம். இந்த உலகத்துல நாம எல்லாரும் ஏதோ ஒரு கட்டத்துல அர்ஜுனனா மாறுறோம். ஒரு வேலைக்கு போகும்போதோ இல்ல ஒரு பெரிய முடிவை எடுக்கும்போதோ நம்மால இது முடியுமா, இதனால யாருக்கும் கஷ்டம் வந்துடக்கூடாதேன்னு நாம யோசிக்கிறோம். அந்த யோசனை நல்ல விஷயம்தான். ஆனா அது நம்ம கடமையை செய்ய விடாம தடுக்குதுன்னா அது ஒரு நோய். அர்ஜுனனுக்கு வந்த நோய் தான் விஷாதம். அவன் முன்னாடி நிக்கிறவங்க எல்லாரும் ஒரு காலத்துல அவனுக்கு அன்பை கொடுத்தவங்க தான். ஆனா இன்னைக்கு அவங்க தர்மத்துக்கு எதிரா நிக்கிறாங்க. தர்மம்ங்கிறது ரொம்ப நுணுக்கமானது. என் தாத்தா எனக்கு சோறு போட்டாரு, அதனால அவர் தப்பு பண்ணாலும் நான் அவரை அடிக்க மாட்டேன்னு சொல்றது நன்றி கடன் ஆகாது. அது அநீதிக்கு துணை போறதுக்கு சமம். அர்ஜுனன் இந்த இடத்துல ஒரு சராசரி மனுஷனா தான் யோசிக்கிறான், ஒரு வீரனா இல்ல. அர்ஜுனன் தன்னோட வாதத்தை இன்னும் பலமா கிருஷ்ணர்கிட்ட வைக்கிறான். கிருஷ்ணா,
ஜெயத்தையோ ராஜ்யத்தையோ சுகத்தையோ நான் விரும்பல அப்படின்னு சொல்றான். இதுல ஒரு பெரிய தத்துவம் இருக்கு. ஒரு மனுஷன் எப்போ தனக்கு எதுவும் வேணான்னு சொல்றானோ அப்போ அவன் பெரிய தியாகி மாதிரி தெரிவான். ஆனா அர்ஜுனன் இங்க தியாகத்துல இதை கேட்கல, பயத்துல கேட்கறான். கஷ்டம் வரும்போது எனக்கு எதுவும் வேணா சாமின்னு சொல்றது தியாகம் இல்ல, அது அந்த பொறுப்புல இருந்து தப்பிச்சு ஓடுற முயற்சி. ஒரு ராஜாவுக்கு ராஜ்யம் வேணான்னு சொல்றதுக்கு உரிமை இருக்கு, ஆனா ஒரு போர் வீரனுக்கு போர்க்களத்திலிருந்து ஓடுறதுக்கு உரிமை இல்லை. ஏன்னா அந்த போர் அவனோட சுயநலத்துக்காக மட்டும் இல்லை, அந்த நாட்டில் இருக்கிற அநீதியை அழிக்கிறதுக்காக நடக்குது. இந்த இடத்துல கிருஷ்ணரோட மௌனத்தை பாருங்க. அவர் அர்ஜுனனை பார்த்து சிரிக்கல, திட்டல, ஏன் அழுறேன்னு கேட்கல. அவர் ஒரு சிறந்த நண்பனா, ஒரு குருவா அர்ஜுனன் மனசுல இருக்கிற குப்பையெல்லாம் வெளியே வரட்டும்னு விடுறாரு. நாம ஒருத்தருக்கு அறிவுரை சொல்லணும்னா முதல்ல அவங்க மனசுல என்ன இருக்குன்னு முழுசா கேட்கணும். அர்ஜுனன் அடுக்கடுக்கா நியாயங்களை சொல்றான். பெண்கள் கெட்டு போவாங்க, குழந்தைங்க அனாதையாவாங்க, பித்ருக்களுக்கு தண்ணி ஊத்த ஆள் இருக்காதுன்னு அவன் சொல்லும்போது அவனோட கவலை சமூகத்தின் மேல இருக்கிற அக்கறையா தெரிஞ்சாலும் அதுல இருக்கிறது அவனோட தனிப்பட்ட பயம்தான். நான் இதையெல்லாம் பார்த்துக்கிட்டு எப்படி நிம்மதியா இருப்பேன்ங்கிற அந்த நான் தான் இங்க வில்லன். அர்ஜுனன் தன்னோட சொந்த பந்தங்களை சுஜனம்னு சொல்றான், அதாவது என்னோட ஆளுங்க. இந்த என்னோடங்கிற பற்று தான் மனுஷனை ஒரு வட்டத்துக்குள்ள சுருக்கிடுது. அந்த வட்டத்தை தாண்டி பார்த்தாதான் உண்மை புரியும். அர்ஜுனன் பார்த்தது வெறும் உடம்புகளைத்தான், கிருஷ்ணர் பார்க்க சொல்றது ஆத்மாவை. ஆனா முதல் அத்தியாயத்துல கிருஷ்ணர் இன்னும் உபதேசத்தை ஆரம்பிக்கல. அர்ஜுனன் புலம்புறத சஞ்சயன் விவரிக்கிற விதமே ஒரு காவியம் மாதிரி இருக்கும். திருதராஷ்டிரருக்கு இதை கேட்கும்போது ஒரு நிம்மதி வருது. ஆனா அவருக்கு ஒண்ணு தெரியல, பகவான் தேரோட்டியா இருக்கிற வரைக்கும் பாண்டவர்களுக்கு தோல்வியே கிடையாதுன்னு. இந்த முதல் அத்தியாயம் முடியும் போது அர்ஜுனன் ஒரு சூன்யத்துல நிக்கிறான். அந்த சூன்யம்தான் எல்லா ஞானத்துக்கும் வாசல். வாழ்க்கைங்கிறது ஒரு பரமபத விளையாட்டு மாதிரி. சில நேரத்துல ஏணி ஏத்துவோம், சில நேரத்துல பாம்பு கொத்தும். அர்ஜுனன் இப்ப பாம்பு கிட்ட சிக்கின மாதிரி ஒரு உணர்வுல இருக்கான். அவன் தன் கண்ணு முன்னாடி பார்த்த காட்சிகள் அவனை ரொம்ப பாதிச்சிருக்கு. கிருஷ்ணா, இவங்களெல்லாம் கொல்றதுக்கு பதிலா நான் செத்து போறதே மேல். கௌரவர்கள் என்ன ஆயுதமில்லாம இருக்கும்போது கொன்னுட்டா கூட எனக்கு சந்தோஷம்தான்னு சொல்றான். இதுல ஒரு பெரிய தியாகம் இருக்கிற மாதிரி தெரியுதுல்ல. ஆனா இது தியாகம் இல்ல, இது ஒரு விதமான எஸ்கேபிசம், அதாவது பொறுப்புல இருந்து தப்பிச்சு ஓடுறது. நம்ம வாழ்க்கையிலையும் பல நேரத்துல நாம இதைத்தான் பண்றோம். ஒரு சவாலை சந்திக்க முடியலன்னா நான் தோத்துட்டு போயிடுறேன், அவங்களே ஜெயிச்சுட்டு போகட்டும்னு சொல்றோம். ஆனா உண்மை என்னன்னா நாம பயப்படுறோம். அர்ஜுனன் அந்த தேரோட நடுவுல நின்னுகிட்டு இருக்கும்போது கிருஷ்ணர் அவரோட முகத்தை பார்க்கறாரு. அர்ஜுனனோட முகம் ஒரு வாடி போன பூ மாதிரி இருக்கு. அவனோட கண்ல இருக்கிற அந்த தேஜஸ் இப்ப காணாம போயிருச்சு. ஒரு மனுஷனோட பலம் அவனோட கையில இருக்கிற ஆயுதத்துல இல்ல, அவனோட மனசுல இருக்கிற உறுதியில தான் இருக்கு. அந்த உறுதி போயிட்டா அர்ஜுனன் கையில காண்டீபம் இருந்தாலும் அது ஒரு வெறும் குச்சி தான். கிருஷ்ணர் அங்க அமைதியா இருக்கிறதுக்கு ஒரு காரணம் இருக்கு. அர்ஜுனன் இன்னும் நான்கிற அகங்காரத்துல தான் இருக்கான். நான் கொல்ல மாட்டேன், என்னால இது முடியாது, எனக்கு இது பாவம், இதுல எல்லாத்துலயும் நான் இருக்கு. அந்த நான் எப்போ உடையுதோ அப்போதான் உண்மையான ஆன்மீகம் ஆரம்பிக்கும். அர்ஜுனன் வரிசையா பேசுற காரணங்கள் எல்லாம் ஒரு பெரிய சமூக புரட்சியாளர் பேசுற மாதிரி இருக்கு. யுத்தம்ங்கிறது ஒரு அழிவு, அது யாரையும் வாழ வைக்காதுன்னு அவன் சொல்றது 100% உண்மைதான். ஆனா அந்த போர் ஏன் நடக்குதுங்கிற அந்த அடிப்படையை அவன் வசதியா மறந்துட்டான். துரியோதனன் பாண்டவர்களுக்கு செய்ய வேண்டிய நியாயத்தை செய்யல, நாட்டை பிரிச்சு கொடுக்கல, திரௌபதியை அவமானப்படுத்தினான். இதையெல்லாம் சகிச்சுக்கிட்டு போறது அமைதி இல்ல, அது அநீதியை வளர்க்கறது. அர்ஜுனன் இந்த இடத்துல ஒரு பெரிய தத்துவ சிக்கல்ல மாட்டிக்கிட்டான். பாசம் ஒரு கண்ணையும் தர்மம் இன்னொரு கண்ணையும் மறைக்குது. இந்த முதல் அத்தியாயத்துல சஞ்சயனோட பங்கு ரொம்ப முக்கியமானது. சஞ்சயன் தான் திருதராஷ்டிரருக்கு அந்த போர்க்களத்தோட நேரடி வர்ணனைய சொல்றான். சஞ்சயனுக்கு தெரியும் கிருஷ்ணர் யாருன்னு, ஆனா திருதராஷ்டிரருக்கு கிருஷ்ணர் ஒரு தேரோட்டி தான். நம்ம வாழ்க்கையிலையும் நமக்கு ஒரு சஞ்சயன் வேணும். அதாவது நமக்கு நடக்கிற விஷயங்களை அப்படியே நடுநிலையா சொல்ற ஒரு உள் மனசு வேணும். ஆனா நாம எப்பவுமே திருதராஷ்டிரர் மாதிரி நமக்கு சாதனமான செய்திகளை மட்டும்தான் கேட்க ஆசைப்படுறோம். அர்ஜுனன் அழுதுகிட்டு உட்கார்ந்துருக்கான்னு சொன்ன உடனே திருதராஷ்டிரர் மனசுல ஒரு பேராசை வருது. ஆனா அதுக்கு அடுத்து வரப்போற உபதேசம் அந்த பேராசைய வேரோட அழிக்க போகுது. அர்ஜுனன் அந்த தேரில் அமர்ந்திருக்கும் போது அவனுக்கு பின்னாடி ஹனுமான் இருக்கார். ஹனுமான் ராமாயணத்துல ராமரோட பக்கத்துல இருந்து ராவணனை அழிச்சவர். இன்னைக்கு கிருஷ்ணரோட பக்கத்துல இருந்து கௌரவர்களை அழிக்க தயாரா இருக்கார். ஆனா அர்ஜுனன் மட்டும் ஏன் தயங்குறான்? ஏன்னா
அர்ஜுனருக்கு இன்னும் கிருஷ்ணர் மேல முழுமையான சரணாகதி வரல. அவன் இன்னும் தன் அறிவை வச்சு யோசிக்கிறான். ஆன்மீகம்ங்கிறது அறிவை தாண்டிய ஒரு விஷயம். அறிவு உன்னை கேள்வி கேட்க வைக்கும், ஆனா நம்பிக்கை தான் உன்னை அடுத்த அடி எடுத்து வைக்க வைக்கும். அர்ஜுனன் அந்த நம்பிக்கையை இழந்து நிக்கிற அந்த தருணத்தோட முடிவுதான் முதல் அத்தியாயம். அவன் அங்க ஆயுதத்தை கீழே போடுறது அவனோட அகங்காரத்தை கீழே போடுறதுக்கான ஒரு முதல் படி. யுத்தங்கிறது வெளியில நடக்கிறது மட்டும் இல்ல, அது நம்மளோட உணர்ச்சிகளுக்கு நடுவுல நடக்கிற ஒரு போராட்டம்னு சொன்னேன்ல, அதுக்கு அர்ஜுனன் தான் ஒரு பெரிய உதாரணம். அவன் அந்த போர்க்களத்துல பார்த்தது தான் உறவினர்களை மட்டும் இல்ல, தன்னோட கடந்த காலத்தை. அவரோட ஒவ்வொரு அம்பும் ஒரு காலத்துல யாருக்காவது உதவியா இருந்திருக்கும், ஆனா இன்னைக்கு அது உயிரை பறிக்க போகுது. இந்த மாற்றத்தை அவனால ஏத்துக்க முடியல. கிருஷ்ணா, வெற்றியால கிடைக்கிற அந்த பலன் எனக்கு எதுக்கு? என் மனுஷங்களே இல்லாம நான் எதை வச்சு சந்தோஷப்படுவேன்னு அர்ஜுனன் கேட்கிறப்போ அதுல ஒரு நியாயம் இருக்கிற மாதிரி தோணும். ஆனா வாழ்க்கைங்கிறது வெறும் இன்பத்துக்கானது மட்டும் இல்ல, அது ஒரு கடமை. கடமைன்னு வரும்போது நாம நம்மளோட விருப்பங்களை ஒதுக்கி வைக்கணும். அர்ஜுனன் இங்க தான் விருப்பத்தை முன்னாடி நிறுத்துறான். எனக்கு கொல்ல விருப்பம் இல்ல அப்படின்னு சொல்றான். ஆனா தர்மம் சொல்லுது, தப்பு செஞ்சவன் யாரா இருந்தாலும் தண்டிக்கப்படணும். ஒரு நீதிபதி தான் பையன் தப்பு பண்ணிட்டான்னு அவனுக்கு தண்டனை கொடுக்காம விட்டா அவர் அந்த பதவிக்கு தகுதியானவர் இல்ல. அர்ஜுனன் அன்னைக்கு ஒரு நீதிபதியோட இடத்துல இருக்கான், ஆனா அவனோட மனசு ஒரு தகப்பனோட இடத்துல இருந்து யோசிக்குது. இந்த முரண்பாடு தான் விஷாத யோகம். துக்கம் ஏன் யோகமாகுது தெரியுமா? அந்த துக்கத்துல இருந்து தான் ஒரு மனுஷன் தன்னை தேட ஆரம்பிக்கிறான். அர்ஜுனன் அங்கே விவரிக்கும் ஒவ்வொரு விஷயமும் ஒரு சாதாரண மனுஷனோட பயத்தை எதிரொலிக்குது. கிருஷ்ணா, நம்ம குலம் அழிஞ்சிட்டா பெண்கள் சீரழிஞ்சு போவாங்க, அதனால வர்ண சங்கரம் ஏற்படும்னு அவன் சொல்றதுல ஒரு பெரிய சமூக பார்வை இருக்கு. ஆனா ஒரு கெட்ட ஆட்சியில மக்கள் படுற கஷ்டத்தை விட ஒரு போர்ல வர்ற அழிவு பெருசுன்னு அவன் தப்பா கணக்கு போடுறான். துரியோதனன் ஆட்சி நீடிச்சா அந்த சமுதாயமே சீரழிஞ்சு போகும். அதை காப்பாத்த ஒரு போர் தேவைப்படுது. அர்ஜுனன் தான் கண் முன்னாடி இருக்கிற மரத்தை பார்க்கறான், ஆனா கிருஷ்ணர் அந்த முழு காட்டையுமே பார்க்கறாரு. சஞ்சயன் இதையெல்லாம் திருதராஷ்டிரர்கிட்ட சொல்லும்போது அவரோட குரல்ல ஒரு வேதனை இருக்கு. சஞ்சயன் ஒரு ஞானி. அவனுக்கு தெரியும் இந்த யுத்தம் எவ்வளவு பெரிய மாற்றத்தை உலகத்துல கொண்டு வர போகுதுன்னு. ஆனா திருதராஷ்டிரர் தான் பசங்களோட வெற்றிக்காக காத்துக்கிட்டு இருக்கார். இதுதான் உலகத்தோட இயல்பு. சில பேருக்கு தர்மம் முக்கியம், சில பேருக்கு தான் சொந்தங்கள் முக்கியம். அர்ஜுனன் இந்த ரெண்டுக்கும் நடுவுல சிக்கிக்கிட்டு தவிக்கிறான். அவனோட அந்த தவிப்பு தான் பகவத்கீதைக்கு ஒரு பெரிய பீடிகையா அமையுது. அர்ஜுனன் மட்டும் போருக்கு தயாரா இருந்தா கிருஷ்ணர் அங்க உபதேசம் பண்ண வேண்டிய அவசியமே இருந்திருக்காது. அர்ஜுனன் அந்த தேர் தட்டுல உட்கார்ந்து அழும்போது அவனோட தேவாம்சங்கள் எல்லாம் அவனை கைவிட்ட மாதிரி ஒரு உணர்வு. அவனோட காண்டீபம் உலகத்திலேயே ரொம்ப வலிமையான வில். ஆனா அர்ஜுனனோட மனசு வலிமையா இல்லைன்னா அந்த வில்லால எந்த பிரயோஜனமும் இல்லை. நாமளும் அப்படிதான். நம்மகிட்ட நிறைய வசதிகள் இருக்கலாம், அறிவு இருக்கலாம், ஆனா மன உறுதி இல்லைன்னா நாமளும் அர்ஜுனன் மாதிரி தான் தேரோரத்துல உட்கார்ந்து அழ வேண்டியிருக்கும். இந்த முதல் அத்தியாயம் ஒரு பெரிய கேள்வியோட முடியுது. அர்ஜுனன் போரிடுவானா இல்ல ஓடி போவானா? இந்த கேள்விக்கான விடைதான் அடுத்தடுத்த அத்தியாயங்கள். ஆனா அந்த போர்க்களத்துல கிருஷ்ணரோட மௌனம் ஒரு பெரிய விஷயத்த சொல்லுது. நீயே பேசி முடி, அப்புறம் நான் பேசுறேங்கிற அந்த பொறுமைதான் ஒரு உண்மையான குருவோட அடையாளம். அர்ஜுனன் 47 ஸ்லோகங்கள் வரைக்கும் தன்னோட மனப்பாரத்தை கொட்டி தீர்த்த பிறகுதான் கிருஷ்ணர் தன் ஞான மழைய ஆரம்பிக்க போறாரு. அர்ஜுனன் 46 ஸ்லோகங்கள் வரைக்கும் தம் மனசுல இருந்த எல்லா கவலைகளையும் பயங்களையும் தத்துவங்களையும் கிருஷ்ணர் கிட்ட சொல்லி முடிச்சிட்டான். அந்த 47வது ஸ்லோகம் வரும்போது ஒரு பெரிய நிசப்தம் அங்க நிலவுது. சஞ்சயன் சொல்றான், இப்படி சொல்லிவிட்டு அர்ஜுனன் தன் வில்லை தள்ளி வைத்துவிட்டு சோகத்தால் மனம் வருந்தி தேரின் ஆசனத்தில் அமர்ந்தான் என்று. இந்த இடத்துல அர்ஜுனன் முழுமையா தன்னை இழந்த ஒரு நிலையில இருக்கிறான். ஒரு மாவீரன் இப்படி தோத்து போய் உட்கார்ந்திருக்கிறது பார்க்கறதுக்கே கஷ்டமான ஒரு விஷயம்தான். ஆனா இந்த தோல்விதான் ஒரு பெரிய வெற்றியோட ஆரம்பம். நாம எப்போ நம்மளோட அறிவை வச்சு எல்லாத்தையும் சாதிக்கலான்னு நினைக்கிறோமோ அப்போதெல்லாம் நாம அர்ஜுனன் மாதிரி தளர்ந்து போவோம். ஆனா எப்போ என்னால எதுவும் முடியாது நீயே பார்த்துக்கோன்னு சரணாகதி அடையிறமோ அப்போதான் கடவுளோட சக்தி நம்ம கிட்ட வேலை செய்ய ஆரம்பிக்கும். அர்ஜுனன் இப்ப அந்த நிலைக்கு வந்துட்டான். அவன் கிட்ட இருந்த அகங்காரம், வீரம், கௌரவம் எல்லாம் இப்ப காண்டீபத்தோட சேர்த்து கீழே விழுந்துடுச்சு. அவன் இப்ப வெறும் அர்ஜுனன் மட்டும்தான். ஒரு குழந்தைய போல அவன் இப்ப தவிச்சுக்கிட்டு நிக்கிறான். இந்த நிலைதான் ஒரு மனுஷனுக்கு உண்மையான ஞானம் கிடைக்கிறதுக்கான சரியான நேரம்.
திருதராஷ்டிரர் இதை கேட்டுக்கிட்டு இருக்கும்போது அவருக்கு ஒரு தப்பான நம்பிக்கை வருது. அர்ஜுனன் வில்ல கீழே போட்டுட்டான், இனிமே என் பசங்க தான் ராஜான்னு அவர் நினைக்கலாம். ஆனா அவருக்கு தெரியாது, அர்ஜுனன் வில்ல கீழே போட்டது போரை நிறுத்துறதுக்காக இல்ல, கிருஷ்ணரோட ஞானத்தை பெறுறதுக்காகன்னு. ஒரு பாத்திரம் காலியா இருந்தாதான் அதுல எதையும் ஊத்த முடியும். அர்ஜுனன் இப்ப தன்னை முழுசா காலி பண்ணிட்டான். அவன் மனசுல இருந்த குழப்பங்கள் எல்லாம் வெளியே வந்துருச்சு. இனிமே கிருஷ்ணர் அந்த மனசுல தர்மத்தை ஊத்த போறாரு. அந்த போர்க்களத்துல இருந்த மற்ற வீரர்களை யோசிச்சு பாருங்க. அவங்கெல்லாம் அர்ஜுனனை பார்த்து என்ன நினைச்சிருப்பாங்க? கௌரவர்கள் சிரிக்க ஆரம்பிச்சிருப்பாங்க, பாண்டவர்கள் அதிர்ச்சியாகி இருப்பாங்க. ஆனா கிருஷ்ணர் மட்டும் புன்னகைக்கிறாரு. ஏன்னா அர்ஜுனன் இப்போதான் ஒரு யோகியா மாற ஆரம்பிக்கிறான். விஷாதங்கிற துக்கம் எப்போ ஒரு மனுஷனை தேட வைக்குதோ அப்போ அது விஷாத யோகம்னு மாறுது. நம்ம வாழ்க்கையில வர்ற கஷ்டங்கள் எல்லாம் நம்மள அழிக்க வர்றதில்ல, நம்மள மாத்த வர்றது. அர்ஜுனனோட இந்த கண்ணீர் தான் பின்னாடி வரப்போற கீதைங்கிற அந்த பெரும் கடலுக்கு ஆதாரமா இருக்கு. இந்த அத்தியாயத்தோட முடிவுல நாம ஒண்ணு கத்துக்கணும். எந்த ஒரு காரியத்தையும் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம கிட்ட ஒரு தெளிவு இருக்கணும். அந்த தெளிவு இல்லைன்னா நாம பாதியிலேயே அர்ஜுனன் மாதிரி உட்கார்ந்துருவோம். அர்ஜுனன் போர்க்களத்துக்கு வந்ததுக்கு பிறகு குழப்பம் அடைஞ்சது அவனோட தப்பில்ல, அது அவனோட ஒரு பரிணாம வளர்ச்சி. ஒரு சராசரி மனுஷனா இருந்து ஒரு ஞானியா மாறுறதுக்கான அந்த வழிதான் இந்த முதல் அத்தியாயம். அர்ஜுனன் அங்க உட்கார்ந்த அந்த தருணம் உலக வரலாற்றிலேயே ரொம்ப முக்கியமான தருணம். ஏன்னா அங்கதான் மனிதனோட பலவீனமும் கடவுளோட பலமும் நேருக்கு நேர் சந்திக்குது. அர்ஜுனன் இப்ப தயாரா இருக்கிறான் கிருஷ்ணர் என்ன சொல்ல போறாருன்னு கேட்கறதுக்காக. அந்த மௌனம் தான் அடுத்த அத்தியாயத்தோட ஆரம்பம். வாழ்க்கைங்கிற இந்த போர்க்களத்துல நாம ஒவ்வொருத்தரும் ஏதோ ஒரு நேரத்துல வில்லையும் அம்பையும் கீழே போட்டுட்டு என்னால முடியலன்னு உட்கார்ந்துட்டு தான் இருக்கோம். அன்னைக்கு அர்ஜுனன் பட்ட அதே தவிப்பு, அதே கண்ணீர், அதே குழப்பம் இன்னைக்கும் நம்ம மனசுக்குள்ள ஏதோ ஒரு மூலையில இருக்கு. ஆனா அந்த அர்ஜுனன் கிட்ட ஒரு கிருஷ்ணர் இருந்தாரு. நமக்கும் அந்த கிருஷ்ணர் நம்ம உள் மனசுல தான் இருக்காரு. இந்த அர்ஜுன விஷாத யோகம் நமக்கு சொல்லி கொடுக்கிற பாடம் என்னன்னா, துக்கங்கிறது ஒரு முடிவல்ல, அது ஒரு புதிய விழிப்புணர்வோட ஆரம்பம். நீங்க எப்போ உடைஞ்சு போறீங்களோ அப்போதான் நீங்க இன்னும் வலுவா ஒட்டப்படுறதுக்கான வாய்ப்பு கிடைக்குது. அர்ஜுனன் அன்னைக்கு அழுதுகிட்டு தேரோரத்துல உட்கார்ந்தது ஒரு கோழைத்தனம்னு நாம நினைச்சா அது நம்மளோட அறியாமை. ஒரு மாவீரன் தன் சொந்தங்களுக்கு எதிராக கை ஓங்க முடியாம நிக்கிறது அவனோட உச்சக்கட்ட அன்பையும் அவனோட தர்ம சங்கடத்தையும் தான் காட்டுது. ஆனா வாழ்க்கைங்கிறது வெறும் அன்பால மட்டும் நகர்றதில்ல, அது தர்மத்தால நகர வேண்டிய ஒண்ணு. நம்ம முன்னாடி நிக்கிறது நம்ம தாத்தாவா இருக்கலாம், நம்ம ஆசிரியரா இருக்கலாம். ஆனா அவங்க அநீதிக்கு துணையா இருந்தா அவங்களை எதிர்த்து போராடுறது தான் ஒரு மனுஷனோட முதல் கடமை. இந்த கடமையை அர்ஜுனனுக்கு ஞாபகப்படுத்ததான் கிருஷ்ணர் அடுத்தடுத்த அத்தியாயங்கள்ல பேச போறாரு. ஆனா அந்த பேச்சுக்கு அஸ்திவாரம் போட்டது அர்ஜுனனோட இந்த முதல் அத்தியாய புலம்பல் தான். இந்த உலகத்துல எதுவும் நிலையானதில்ல. அர்ஜுனன் பார்த்த அந்த உறவுகள், அந்த போர், அந்த அரியணை எல்லாமே ஒரு நாள் அழிய போறதுதான். ஆனா அந்த போராட்டத்துல நாம எப்படி நடந்துக்கிறோங்கிறது தான் முக்கியம். அர்ஜுனன் இப்ப தன்னை ஒரு மாணவனா மாத்திக்கிட்டான். கிருஷ்ணா, நான் உன் சீடன், எனக்கு வழிகாட்டுன்னு அவன் சரணாகதி அடைகிற அந்த நிலைதான் ஆன்மீகத்தோட சிகரம். நாம எவ்வளவு படிச்சிருந்தாலும் எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் கடவுள் முன்னாடி நாம ஒரு குழந்தையா மாறும்போதுதான் உண்மையான ஞானம் நமக்குள்ள இறங்கும். இந்த முதல் அத்தியாயம் அர்ஜுனனோட அழுகையில முடிஞ்சாலும் அது ஒரு மாபெரும் தத்துவத்தின் உதயம். இப்போ நீங்க யோசிச்சு பாருங்க, உங்க வாழ்க்கையில எத்தனையோ பிரச்சனைகள் இருக்கலாம். ஆனா அர்ஜுனன் முன்னாடி இருந்த பிரச்சனையை விட அது ஒன்னும் பெருசில்ல. தன் கையாலேயே தன் தாத்தாவை கொல்ல வேண்டிய சூழல் உங்களுக்கு வரல. அப்படிப்பட்ட ஒரு இக்கட்டான சூழ்நிலையிலேயே அர்ஜுனன் கிருஷ்ணரை நம்பி எழுந்து நின்னா அப்படின்னா உங்களாலையும் உங்க வாழ்க்கையில இருக்கிற சின்ன சின்ன குழப்பங்களை சரி பண்ணி எழுந்து நிக்க முடியும். அந்த நம்பிக்கை தான் இந்த கீதையோட முதல் பாடம். அழறது தப்பு இல்ல, ஆனா அழுதுகிட்டே உட்கார்ந்து இருக்கிறது தான் தப்பு. அர்ஜுனன் அழுது முடிச்சதும் கிருஷ்ணர் பேச ஆரம்பிச்சார். அதே மாதிரி நீங்களும் உங்க கவலைகளை கொட்டி தீர்த்துட்டு அமைதியா இருங்க. உங்க உள் மனசுல இருக்கிற கிருஷ்ணர் உங்களுக்கு சரியான வழியை காட்டுவாரு. கடைசியா ஒண்ணு, அர்ஜுன விஷாத யோகம்ங்கிறது வெறும் ஒரு அத்தியாயம் இல்ல, அது நம்ம மனசோட கண்ணாடி. அங்க அர்ஜுனன் கேட்ட கேள்விகள் தான் நம்ம எல்லாரோட கேள்விகளும். அந்த போர்க்களம் இப்பவும் நம்ம வீட்டுக்குள்ளேயும் நம்ம மனசுக்குள்ளேயும் நடந்துகிட்டு தான் இருக்கு. அந்த போர்ல ஜெயிக்கணும்னா ஆயுதம் மட்டும் போதாது, அந்த ஆயுதத்தை எப்படி பயன்படுத்தணுங்கிற ஞானம் வேணும். அந்த ஞானத்தை தேடி புறப்படுறது தான் ஒரு மனுஷனோட முழுமையான வாழ்க்கை. அர்ஜுனன் வில்ல கீழே போட்டு உட்கார்ந்தது உலகத்துக்கே ஒரு பெரிய பாடத்தை சொல்லிக் கொடுக்கறதுக்காகத்தான். இருட்டிலிருந்து தான் வெளிச்சம் பிறக்கும்.
துக்கத்திலிருந்து தான் ஞானம் பிறக்கும். இனிமே உங்க வாழ்க்கையில கஷ்டம் வரும்போது அர்ஜுனனை நினைச்சுக்கோங்க. அந்த துக்கத்தை ஒரு யோகமா மாத்துங்க. கிருஷ்ணர் உங்க தேரை ஓட்ட தயாரா இருக்காரு. நீங்க எழுந்து நிக்க தயாரா?